போட்டி தேர்வுகளில் வெற்றி பெற அருமையான முறையில் படித்து வரும் அனைத்து மாணவ நண்பர்களுக்கும் வணக்கம். நான் உங்கள் பொன்வேல் பாண்டியன், நடப்பு நிகழ்வுகள் ஆசிரியர். இன்றைய தினம் மார்ச் 22ஆம் தேதி 22ஆம் தேதிக்குரிய நடப்பு நிகழ்வுல டிஎன்பிஎஸ்ல எதெல்லாம் அதிகமா கேள்விகளா கேட்பதற்கு வாய்ப்பு இருக்குதோ அதன் அடிப்படையில பல்வேறு தலைப்புகளை நம்ம தொகுத்து வழங்கிட்டு இருக்கோம். சரிங்களா? அதே மாதிரி நிறைய இடையிடையே நிறைய கேள்விகள், இதுக்கு முன்னாடி பார்த்த அந்த பழைய கரண்ட் அஃபேர்ஸ் வீடியோஸ்ல இருந்து ஏதாச்சும் கனெக்ஷன் இருந்தா அதையும் நம்ம ஒரு ரிவிஷன் மாதிரி பார்த்துட்டு இருக்கோம். அதனால முழுமையாக வீடியோவை நல்ல முறையில பயன்படுத்திட்டு இந்த ஆண்டே ஒரு போட்டித் தேர்வில் வெற்றி பெற்று ஒரு நல்ல வேலைக்கு போயிடுங்க. சரிங்களா? ஆரம்பிக்கலாம். இன்றைய தினத்திற்கான நடப்பு செய்திகள். மார்ச் 22. மார்ச் 22 உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். என்ன முக்கியமான தினமா? சர்வதேச தண்ணீர் தினம். சரியா? இந்த தண்ணீரை நம்ம நல்ல முறையில பயன்படுத்த வேண்டும் அப்படிங்கிறதுக்காக, ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும் அப்படிங்கிறதுக்காக உலக தண்ணீர் தினம் அப்படிங்கிறது எந்த தினத்தில் கொண்டாடுகிறோம்? மார்ச் 22ஆம் தேதியில. இந்த மார்ச் 22ஆம் தேதி உலக தண்ணீர் தினத்தை முன்னிட்டு தமிழ்நாட்டில் கிராம சபை கூட்டங்களும் நடைபெறும். அதுவும் ஒரு சிறப்பு, கவனமா இருங்க. சரிங்களா? மார்ச் 20 என்ன தினம் பார்த்தோம்? மார்ச் 20 அப்படிங்கிறது உலக சிட்டுக்குருவி தினம். சரி, சிட்டுக்குருவியை பார்த்தா நமக்கு எப்படி இருக்கும்? ரொம்ப சந்தோஷமா இருக்கும். உலக மகிழ்ச்சி தினம். சரிங்களா? கவனமா இருங்க. அதே மாதிரி சிட்டுக்குருவி, இந்த எலி ஜோசியம், கிளி ஜோசியம் மாதிரி சிட்டுக்குருவி ஜோசியம், அதே ஞாபகம். உலக ஜோதிட தினம் என்னைக்கு? மார்ச் 20. சரி, அப்ப சிட்டுக்குருவி அதை பார்த்தாலே மகிழ்ச்சியா இருக்குது. சிட்டுக்குருவி ஜோசியம் மறந்துக்கூடாது. மார்ச் 20. ஓகேவா? இந்த சிட்டுக்குருவிகள் எல்லாமே எங்க இருக்கும்? காடுகள்ல தான் இருக்கும்னு நினைச்சுக்கோங்க. சரி, வீடுகள் தான் இருக்கும், இருந்தாலும் காடுகள். மார்ச் 21 உலக காடுகள் தினம். ஒரு காடுகள் மாதிரி ஒரு அமைதியான இடத்துல உட்கார்ந்துருந்தாதான் நமக்கு எது எழுதுறதுக்கு ஈஸியா நிறைய கற்பனைகள் வரும். கவிதைகள். உலக கவிதைகள் தினம் மார்ச் 21. சரிங்களா? ஓகே, நெக்ஸ்ட் அடுத்து மார்ச் 22. இந்த காடுகள் எல்லாமே நல்லா செழித்து வளரணும் அப்படின்னா எது தேவை? தண்ணீர் தேவை. மார்ச் 22 உலக தண்ணீர் தினம். ஓகேவா? அந்த தண்ணீர் என்பது மழை நீரை குறைக்கும். அந்த மழை அளவு நிறைய இருக்கணும்னா நமக்கு என்ன தேவை? ஒரு நல்ல வானிலை தேவை. சரியா? மார்ச் 23ஆம் தேதி உலக வானிலை, சரியா, வானியல் தினம் மறந்துடக்கூடாது. ஓகேவா? அடுத்து நம்ம மழையில நிறைய நனைஞ்சதுனால சளி பிடிச்சி நமக்கு என்ன நோய் வந்துருது? காச நோய் வந்துருது. என்னைக்கு? மார்ச் 24ஆம் தேதி உலக காச நோய் தினம். சில டிபி டேன்னு சொல்லுவாங்க. இதுதான் மார்ச் 20, 21, 22, 23 ஆகிய நாட்களுக்கான அடுத்து 24 சரியா சிறப்பு தினங்கள் மறந்துடக்கூடாது. சரிங்களா? என்ன சொல்லியிருந்தோம்? சிட்டுக்குருவி எங்க இருக்கும்? காடுகள்ல இருக்கும். சரியா? காடுகள் நல்லா வளரணும்னா தண்ணீர் தேவை. சரிங்களா? தண்ணீர்ல நனைஞ்சா சரி, நல்ல தண்ணீர் வரணும்னா நல்ல ஒரு வானியல், சரி, ஒரு நாள்ல ஒரு வானிலை தேவை. அந்த மழையில் நனைஞ்சதால நமக்கு என்ன நோய் வருது? காசு நோய் வந்துருது. இது எல்லாமே அடுத்தடுத்த நாட்கள் வரும், மறந்துடக்கூடாது. ஆரம்பிக்கலாம். இன்றைய தினத்திற்கான நடப்பு செய்திகள் நியூஸ் பேப்பர்ல வந்தது. ஓகேவா? ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பாருங்க. ஃபர்ஸ்ட் தமிழ்நாடு தொடர்பான ஒரு முக்கியமான செய்தி. தமிழ்நாடு பயண சந்தை. சரியா? தமிழ்நாடு பயண சந்தை. சரியா? அது என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, தமிழ்நாடு டிராவல் மார்ட் அப்படின்னு சொல்றாங்க. இதையும் தெரிஞ்சு வச்சுக்கோமா? தமிழ்நாடு பயண சந்தை. சரியா? ரீசெண்டா எதிர்கால செய்தியில வந்திருக்கு அப்படின்னா, தமிழக சுற்றுலாத்துறை, சரி, அந்த டூரிசம் டிபார்ட்மெண்ட் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா வெளி மாநில முதலீடுகளை ஈர்க்கும் வகையில் மார்ச் 21 முதல் மார்ச் 23 வரை தமிழ்நாடு பயண சந்தை எனும் நிகழ்ச்சியை சென்னை வர்த்தக மையத்தில் நடத்தியுள்ளது. சரி, சென்னையில இருக்கிற நந்தம்பாக்கம் ட்ரேட் சென்டர்ல ஒரு முக்கியமான ஒரு நிகழ்ச்சி நடைபெற்றுள்ளது. அதற்கு வைக்கப்பட்ட பெயர் தமிழ்நாடு பயண சந்தை. சரியா? இதை நடத்தினது யார்? தமிழ்நாடு சுற்றுலாத்துறை. இதோட முக்கியமான நோக்கம் வெளி மாநிலங்களில் இருக்கிற அந்த சுற்றுலா தொடர்புடைய முதலீடுகளை ஈர்க்க வேண்டும். அதுதான் இதோட முக்கியமான நோக்கம், மறந்துடக்கூடாது. சரிங்களா? இதில் சுற்றுலாத்துறையை சேர்ந்த 100க்கும் அதிகமாக மேற்பட்ட அரங்குகள் அமைக்கப்பட்டு அதன் வாயிலாக தமிழகத்தின் வளமான மற்றும் மாறுபட்ட சுற்றுலா வாய்ப்பு தெரிவிக்கப்பட்டது. எங்க ஊர்ல இந்த மாதிரிலாம் சுற்றுலா இந்த பயணம் மேற்கொள்ள முடியும். இப்படி செழிப்பான இடங்கள் நிறைய இருக்குது, வரலாற்று சிறப்பு தன்மை வாய்ந்த முக்கியமான இடங்கள் இருக்குது. இப்படி எல்லா விஷயங்களையும் இந்த 100 அரங்குகள் மூலம் காட்சிப்படுத்தி சுற்றுலா தொடர்பான முதலீடுகளை தமிழ்நாட்டில் ஈர்க்க வேண்டும். அதற்காக இது நடத்தப்பட்டுள்ளது தமிழ்நாடு பயண சந்தை. சரியா? முதலீட்டாளர்களின் முதல் முகவரி தமிழ்நாடு அப்படிங்கிறது ஒரு மாநாடு. உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். முதலீட்டாளர்களின் முதல் முகவரி தமிழ்நாடு. 2021ஆம் ஆண்டு தமிழ்நாட்டின், சரியா, 16வது சட்டப்பேரவையில் வெற்றி பெற்று டிஎம்கே வந்து ஆட்சி பிடிச்சதுக்கு அப்புறமா முதல்வரானவர் யாரு? மு.க. ஸ்டாலின். சரிங்களா? அந்த 2021ஆம் ஆண்டு சென்னையில ஒரு முக்கியமான மாநாடு நடைபெற்றது. அந்த மாநாட்டின் தலைப்பு தான் முதலீட்டாளர்களின் முதல் முகவரி தமிழ்நாடு. அந்த மாநாட்டின் போதுதான் தமிழ்நாடு அரசு ஒரு முக்கியமான ஒரு இலக்கு, ஒரு டார்கெட்டை வந்து பிக்ஸ் பண்ணாங்க. என்ன டார்கெட்மா? 2030ஆம் ஆண்டுக்குள்ள தமிழ்நாடு அரசின் மொத்த பொருளாதார மதிப்பு எவ்வளவு இருக்கணும்? $1 டிரில்லியன் பொருளாதாரமாக இருக்க வேண்டும். மத்திய அரசுக்கு $5 டிரில்லியன் 2025ஆம் ஆண்டு, தமிழ்நாடு அரசுக்கு ஒரே $1 டிரில்லியன். ஆனா எந்த வருஷம்? 2030ஆம் ஆண்டு. சரிங்களா?
இது ஞாபகம் வரும்போது எனக்கு அதுவும் ஞாபகம் வந்துச்சு. ரெண்டுமே மறந்துடக்கூடாது, கவனமா இருக்கு. சரிங்களா? அடுத்து போலாமா? நெக்ஸ்ட் அடுத்து முக்கியமான ஒரு செய்தி பாருங்க. திருச்சியில் கலைஞர் நூலகம். சரியா? கவனமா இருங்க. திருச்சி அருகே உள்ள இந்த டிவிஎஸ் டோல்கேட் பகுதியில் 1.97 லட்சம் சதுர அடி பரப்பில் ரூபாய் 290 கோடியில் அமையுள்ள நூலகம். சரியா? கலைஞர் நூற்றாண்டு நினைவு நூலகம். சரியா? மற்றும் அறிவுசார் நூலகத்திற்கு முதல்வர் ஸ்டாலின் காணொலி வாயிலாக சென்னையில் இருந்துகிட்டே அடிக்கல் நாட்டியிருக்கிறாங்க. சரிங்களா? அப்ப கலைஞரோட இந்த நூற்றாண்டு நினைவாக நூலகம் சமீபத்தில் அமைப்பதற்கு அடிக்கல் நாட்டப்பட்ட இடம் திருச்சி. ஓகேவா? அதே மாதிரி மதுரையில் கலைஞர் நூலகம் திறக்கப்பட்ட நாள் ஜூலை 15, 2023ஆம் ஆண்டு. ஓகேவா? கலைஞர் நூற்றாண்டு நினைவு நூலகம் முதல் முறையாக திறக்கப்பட்ட இடம் மறந்துடக்கூடாது. எங்கம்மா? மதுரை. திறக்கப்பட்ட நாள் ஜூலை 15. என்ன தினம்? தேசிய கல்வி வளர்ச்சி தினம். சரி, தேசிய கல்வி தினம் நவம்பர் 11. ஓகேவா? இது வந்து தேசிய கல்வி வளர்ச்சி தினம். பெருந்தலைவர் காமராஜரோட பிறந்த நாள். அவருடைய பிறந்தநாளை முன்னிட்டு 2023ஆம் ஆண்டு மதுரையில் முதலாவது கலைஞர் நூற்றாண்டு நினைவு நூலகம் திறக்கப்பட்டது. அதுக்கப்புறம் சென்னையிலும் சரி, சில இடங்களிலும் சரி, கலைஞர் பேர்ல இந்த நூற்றாண்டு நூலகம் அமைப்பதற்கு அடிக்கல் நாட்டப்பட்டு பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. அந்த வகையில சமீபத்தில் அந்த கலைஞர் நூலகம் அமைப்பதற்கான அடிக்கல் நாட்டப்பட்ட இடங்க திருச்சி. மறந்துடக்கூடாது. சரிங்களாமா? நெக்ஸ்ட் அடுத்து போலாமா? இந்த நூலகங்கள்லாம் பார்க்கும்போது அப்படியே அண்ணா நூற்றாண்டு நினைவு நூலகம் எப்ப திறந்தாங்கம்மா? செப்டம்பர் 15, 2010ஆம் ஆண்டு சென்னை கோட்டூர்புரத்தில் திறக்கப்பட்டது. அதுவும் முக்கியமானது, கவனமா பாருங்க. இதையும் கேட்கலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் அடுத்ததாக பாருங்க. முக்கியமான ஒரு பொருளாதார செய்தி பாருங்கம்மா. இந்தியாவின் நிலக்கரி உற்பத்தி 1 பில்லியன் டன். சரியா? இந்தியாவில் ஒரு நிதியாண்டுல முதல் முறையாக நிலக்கரியோட உற்பத்தியின் அளவு 1 பில்லியன். சரியா? 1 பில்லியன் டாலர், 1 பில்லியன் டன்னை அடைந்துள்ளது. அதான் செய்தி பாருங்க. நடப்பு 2024-25 நிதியாண்டில் இந்தியாவின் நிலக்கரி உற்பத்தியானது 1 பில்லியன் டன்னை கடந்து புதிய சாதனை, சரியா, புதிய மைல்கல்லை எட்டி இருக்கிறாங்க. ஓகேவா? கடந்த நிதியாண்டுல பாத்தீங்கன்னா 97 பாயிண்ட் சம்திங் இருந்தது. இப்போ 1 பில்லியன் டன்னை வந்து தாண்டி இருக்கிறாங்க. எந்த உற்பத்தியில? நிலக்கரி உற்பத்தியில. ஓகேவா? இது தொடர்பான அறிக்கை, சரி, அறிவிப்பை வெளியிட்டது தற்போது மத்திய நிலக்கரி மற்றும் சுரங்கத்துறை அமைச்சராக இருக்கிற கிஷன் ரெட்டி அவர்கள் தான் இது தொடர்பான அறிக்கையை வெளியிட்டிருக்கிறாங்க. சரிங்களா? இந்தியாவில் நிலக்கரி உற்பத்தியில் முன்னணியில் உள்ள மாநிலங்கள், இந்தியாவிலேயே அதிக அளவு நிலக்கரி உற்பத்தி செய்யற மாநிலங்களை முதலிடத்துல இருக்கிறது யாருமா? ரொம்ப நாளா தொடர்ந்து முதலிடத்துல இருக்கிறது ஜார்க்கண்ட் மாநிலம். சரிங்களா? 2ஆம் இடத்துல ஒடிசா, 3ஆம் இடத்துல சத்தீஸ்கர். இதுல ஜார்க்கண்ட மறந்துடாதீங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட். நிலக்கரி உற்பத்தியில் இந்தியாவிலே டாப்பா இருக்கிற ஸ்டேட் எதுமா? ஜார்க்கண்ட். டோனியோட ஒரு மறந்துடாதீங்க. சரியா? நெக்ஸ்ட் அடுத்து அது பொதுவா நிலக்கரியில. அதே மாதிரி இந்த பழுப்பு நிற நிலக்கரின்னு சொல்லுவாங்க, லிக்னைட். அந்த லிக்னைட் நிலக்கரி உற்பத்தியில் தமிழ்நாடு இந்தியாவிலேயே முதன்மையான மாநிலமாக திகழ்கிறது. அது உங்களுக்கு தெரிஞ்சுக்க நினைக்கிறேன். எங்கம்மா? NLC. சரியா? நெய்வேலி லிக்னைட் கார்பரேஷன் எப்போ உருவாக்குனாங்க? 1956ல உருவாக்கப்பட்டது. ஓகேவா? அந்த சி அப்படிங்கிற பேர்ல ஆரம்பிக்கப்பட்டுள்ள முக்கியமான மத்திய அரசின் நிறுவனங்கள் மொத்தம் 4 சொல்லியிருப்போம். எதெல்லாமா உங்களுக்கு தெரிஞ்ச சொல்ல பார்க்கலாம். எனக்கு ஞாபகம் இருக்கான்னு செக் பண்ணி பாத்துக்கிறேன். 1 இப்போ நம்ம பார்த்த NLC, அடுத்து ONGC, அடுத்து LIC, ஞாபகம் வந்துருச்சது UGC. அப்படியா? பாருங்கம்மா, இந்த CC முடிகிற 4 மத்திய அரசின் அமைப்புகளும் உருவாக்கப்பட்ட வருஷம் எந்த வருஷம்? 1956ஆம் ஆண்டு. மறந்துடக்கூடாது. எல்லா போட்டித் தேர்வுகளையும் இந்த 4 அமைப்புல இருந்து ஒரு அமைப்பை எப்பவுமே கேட்பாங்க. நோட் பண்ணி பார்த்தா புரிஞ்சிருக்கும். சரிங்களா? அந்த வகையில இந்த NLCல தான் இந்த பழுப்பு நிலக்கரி அதிக அளவு தயாரிக்கப்படுகிறது. மறந்துடக்கூடாது. சரிங்களா? ஓகே, நெக்ஸ்ட் அடுத்து. உலக அளவில் நிலக்கரி உற்பத்தி மற்றும் பயன்படுத்தும் 2வது பெரிய நாடாக இந்தியா உள்ளது. சரி, அப்ப சீனா தான் முதலிடம். சரி, அதிக அளவு உலகத்துல தயாரிக்கப்படக்கூடிய உற்பத்தி செய்யக்கூடிய மொத்த நிலக்கரியில பாதிக்கு மேல கிட்டத்தட்ட யார் தான் ரெடி பண்றாங்க? சைனா தான். ஓகேவா? அந்த சைனாவுக்கு அடுத்து இந்தியா தான் உலகின் மிகப்பெரிய நிலக்கரி உற்பத்தி மற்றும் பயன்படுத்தும் நாடாக இந்தியா 2ஆம் இடத்துல இருக்கு. கவனமா இருக்கு. சரிங்களா? ஓகே, நெக்ஸ்ட் அடுத்து கோல் இந்தியா லிமிடெட். சார், CIL சொல்லுவாங்க. இந்தியாவில் நிலக்கரி உற்பத்தி தொடர்பான எல்லா விஷயங்களையும் கட்டுப்படுத்தும் தலைமை அமைப்பு. உருவாக்கப்பட்ட ஆண்டு பாருங்க 1975. சரி, 1975. சரியா? 20 பாயிண்ட் ப்ரோக்ராம், எமர்ஜென்சி, தேசிய நேஷனல் எமர்ஜென்சி எல்லாமே எப்ப பண்ணாங்க? 1975. அதே வருஷத்துல கோல் இந்தியா லிமிடெட் அப்படிங்கிற நிலக்கரி தொடர்பான தலைமை அமைப்பு உருவாக்கப்பட்டது. இதன் தலைமையிடம் எங்க இருக்கு பாத்தீங்கன்னா கொல்கத்தா. ரேரா இருக்கு பாருங்க, கொல்கத்தா. ஓகேவா? CIL, தி லார்ஜஸ்ட் கவர்மெண்ட் ஓன் ப்ரொடியூசர் இன் தி வேர்ல்ட். நமக்கு என்ன பார்த்திருக்கோம்? சீனா தான் அதிக அளவு நிலக்கரியை தயாரிக்கிறதுல நம்பர் 1 கண்ட்ரியா இருக்குது வேர்ல்டு லெவல்ல. ஓகேவா? ஆனா இங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா
இந்த கோல் இந்தியா லிமிடெட் அப்படின்னு சொல்ல சிஐஎல் நிறுவனம் தான் ஒரு அரசாங்கத்திற்கு சொந்தமான ஒரு நிறுவனம். அதிக அளவு நிலக்கரியை உற்பத்தி செய்யறதுல இதுதான் வேர்ல்டுலே டாப்ல இருக்காங்க, மறந்துடக்கூடாது. சரிங்களா? நெக்ஸ்ட் எடுத்து போலாமா? அடுத்ததாக சரியா, நீங்கள் ஆவலுடன் எதிர்பார்த்த 18வது ஐபிஎல் கிரிக்கெட் போட்டி தொடங்கி உள்ளது. சரியா, 18வது இந்த இந்தியன் பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டி. சரியா, எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல ஒருவேளை கேட்டா அதுக்கு தகுந்தாப்புல நம்ம ரெடியா இருந்தா போதும். எதுக்கு? ஐபிஎல் தொடர்பான செய்திகளுக்கு. சரியா, மத்தபடி சரியா ஐபிஎல் ரசிகர்களே கோச்சுக்காதீங்க. டிஎன்பிசி போட்டி தேர்வு இன்னும் ஒரு 2 மாசம் 3 மாசத்துல வரிசையா வரப்போகுது. சரியா, ரொம்ப நாளா படிச்சுட்டு இருப்பீங்க, இல்லைன்னா இந்த வருஷம் ரொம்ப சீரியஸா படிச்சுட்டு இருப்பீங்க. அவங்க எல்லாம் அடுத்து வர தமிழ்நாடு எலெக்ஷனுக்கு முன்னாடி நடைபெற உள்ள முக்கியமான டிஎன்பிசி எக்ஸாம்ல பாஸ் பண்ணியே ஆகணும் அப்படின்னு முடிவு எடுத்திருந்தீங்கன்னா தயவு செய்து இந்த வருஷம் 18வது சீசன், சரி 18வது ஐபிஎல் கிரிக்கெட் போட்டி என்ன பண்ணாதீங்க, பாத்துறாதீங்க. சில பேர் சொல்லுவீங்க, ஓகேவா, கொஞ்ச நேரம் பாத்துக்கிறேன், சாப்பிட வரைக்கும் பாத்துக்கிறேன், விராட் கோலி அவுட் ஆகிற வரைக்கும் பாத்துக்கிறேன். விராட் கோலி அவுட்டே ஆக மாட்டாரு. சரியா, 20 ஓவர் வரைக்கும் விளையாடிட்டு தான் இருப்பார் மேக்ஸிமம் மேட்ச்ல. ஓகேவா, அதே மாதிரி டோனி எப்போ விளையாட வராரோ அது வரைக்கும் பாத்துக்கிறேன். அவர் இறங்குறதே கடைசியில 2 பால் சந்திச்சுட்டு 1 பால் 6 அடிச்சுட்டு அடுத்த பால் அவுட் ஆயிட்டு போவார். ஓகேவா, இந்த மாதிரி நடக்கிற ஐபிஎல் வருஷம் நடந்துட்டு இருக்கும். ஆனா நமக்கு கிடைக்கிற வாய்ப்புகள் அவ்வளவு ஈஸியா கிடைக்காது. அதிகப்படியான வேகன்சி வரப்போது, அடுத்த எலெக்ஷன் நடக்கும் பின்னாடி அடுத்த எக்ஸாம் எழுதும்போது ரொம்ப கொஞ்சம் டிலே ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால இந்த ஐபிஎல் பார்க்காம வர்ற டிஎன்பிசி எக்ஸாம் தான் நமக்கு வழங்கப்பட்ட கடைசி வாய்ப்பு நினைச்சிட்டு சீரியஸா படிங்க. சரியா, அவ்வளவு சொல்லுவேன். ஐபிஎல் பார்க்காதீங்க, அவ்வளவு சொல்றேன். ஓகேவா, ஓகே. நெக்ஸ்ட் எடுத்து பாருங்க. இந்த 18வது ஐபிஎல் கிரிக்கெட்ல கலந்து கொள்ளும் மொத்த அணியின் எண்ணிக்கை 10. சரியா, நடப்பு ஐபிஎல் சாம்பியனாக இருப்பது கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் KKR. ஓகேவா, முதல் முறையாக ஐபிஎல் கிரிக்கெட் போட்டி நடைபெற்ற வருஷம் 2008. சரியா, முதல் முறையாக 2020 உலக கோப்பை கிரிக்கெட் போட்டி சரியா நடைபெற்ற வருஷம் 2007ஆம் ஆண்டு சவுத் ஆப்பிரிக்காவில் போட்டிகள் நடைபெற்றது. அதுல இந்திய அணி சாம்பியன் பட்டத்தை வென்றது. MS தோனி தலைமையிலான அணி சாம்பியன் பட்டத்தை வின் பண்ணாங்க 2007ஆம் ஆண்டு உலக கோப்பை 2020ல. அதுக்கு அடுத்த வருஷமே எது ஸ்டார்ட் பண்ணிக்கிறாங்க இந்தியாவில், இந்தியன் பிரீமியர் லீக் அப்படிங்கிற பேர்ல கிரிக்கெட் தொடர் வந்து உள்நாட்டு கிரிக்கெட் தொடர் நடத்தினாங்க. கவனமா இருங்க. சரிங்களா, அதோட 18வது வெர்ஷன் தான் இப்ப ரீசெண்டா தொடங்கி இருக்காங்க. கவனமா இருங்க. தொடங்கப்பட்ட இடம் கொல்கத்தால இருக்கிற ஈடன் கார்டன் மைதானம். இது வேணா நீங்க தெரிஞ்சு வச்சுக்கலாம். ஈடன் கார்டன் கிரிக்கெட் மைதானம் எங்க இருக்குது, உடனே கிரிக்கெட் மைதானம் எங்க இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக நான் ஐபிஎல் பாக்குறேன் அப்படின்னு சொல்லக்கூடாது. சரியா, கவனமா இருங்க. நெக்ஸ்ட் எடுத்து போலாமா? கொஸ்டின் எடுக்கிறவங்க ஒருவேளை கிரிக்கெட் பைத்தியமா இருந்தா இந்த மாதிரி கேள்விகள் வரும். அதுக்கு தான் ஒரு அலர்ட்டா இருக்கணுங்கிறதுக்காக ஒரு பகுதியை சேர்த்துக்கேன். ஐபிஎல் மறுபடியும் சொல்றேன், பார்க்காதீங்க. சரியா, நெக்ஸ்ட் எடுத்து போலாமா? அடுத்தாப்புல முக்கியமான ஒரு பாருங்க, ஒரு மொபைல் செயலி பாஷா சங்கம். சரியா, பாருங்க, பாஷினி ஒரு மொபைல் அக்கௌண்ட், அதே மாதிரிங்க பாஷா சங்கம். பாருங்க, இந்த பாஷா சங்கம் என்பது இந்தியாவின் கல்வி அமைச்சகத்தால் ஓகேவா ஏக் பாரத் சிரேஷ்ட பாரத், சரி ஒரே பாரதம் உன்னத பாரதம். இது யாருக்கு நம்ம பார்த்திருக்கோம், ஞாபகம் இருக்காமா? சர்தார் வல்லபாய் பட்டேல் அவருடைய 140வது பிறந்த ஆண்டை முன்னிட்டு 2015ஆம் ஆண்டு, எப்போ 2015ஆம் ஆண்டு மத்திய அரசால் தொடங்கப்பட்ட ஒரு முன்னெடுப்பு தான், ஒரு இனிஷியேட்டிவ் தானது ஏக் பாரத் சிரேஷ்ட பாரத். அப்படின்னா ஒரே பாரதம் உன்னத பாரதம். இந்தியாவில் பல்வேறு மாநிலங்கள், யூனியன் பிரதேசங்கள், நிறைய மொழிகள், ஓகேவா, பண்பாடு, கலாச்சாரம் இப்படி நிறைய வேறுபட்டு இருந்தாலும் எல்லாரும் ஒன்னா இருக்கணும். அவங்கவுங்க மொழிகள், அவங்கவுங்க கலாச்சாரம், பண்பாடுகளை எல்லா மாநிலங்களும் தெரிஞ்சு வச்சிருக்கணும். அதற்காக தான் இந்த இனிஷியேட்டிவ் தொடங்கப்படும், முன்னெடுப்பு தொடங்கப்பட்டது. அதுக்கு என்ன பேருமா? ஏக் பாரத் சிரேஷ்ட பாரத். சரி, ஒரே பாரதம் உன்னத் பாரத், உன்னத பாரதம் சொல்லுவாங்க. எந்த வருஷம் தொடங்கினாங்க? 2015. அதன் கீழ் தான் இந்த பாஷா சங்கம் தொடங்கப்பட்டுள்ளது. சரியா, பாருங்க, இந்த ஏக் பாரத் சிரேஷ்ட பாரத் திட்டத்தின் கீழ் ஒவ்வொரு மாநிலமும் யூனியன் பிரதேசமும் ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு மற்றொரு மாநிலம் அல்லது யூனியன் டெரிட்டரியுடன் இணைக்கப்படும். அதன் மூலம் அவங்களுக்குள்ள அந்த கலாச்சார பண்பாடுகளை தெரிய முடியும். சரிங்களா, இதன் போது மொழி, இலக்கியம், அந்த நாடுகளில் உள்ள அந்த மாநிலங்களில் உள்ள முக்கியமான உணவு வகைகள், அந்த மாநிலத்தில் புகழ்பெற்ற புத்தகங்கள், திருவிழாக்கள், கலாச்சார நிகழ்வுகள், சுற்றுலா போன்ற துறைகளில் ஒன்றுக்கு ஒன்று கட்டமைக்கப்பட்ட ஈடுபாட்டை மேற்கொள்ளும். சரிங்களா, அடுத்து ஏக் பாரத் சிரேஷ்ட பாரத் இந்த திட்டம் தேசிய ஒருமைப்பாட்டின் உணர்வை கொண்டாட ஆரம்பிக்கப்பட்டது. சரிங்களா, இந்த பாஷா சங்கம் மொபைல் ஆப்பை மை கவ் இந்தியாவுடன் இணைந்து மத்திய கல்வி அமைச்சகம் உருவாக்கியுள்ளது. ஞாபகம் இருக்காமா? மை கவ் எப்ப உருவாக்குனாங்க? மை கவ் 2015, மறந்துடக்கூடாது. சரி, 2015ல மத்திய அரசோட சில திட்டங்களுக்கு மக்கள், பொதுமக்களின் கருத்துக்களை தெரிவிப்பதற்காக உருவாக்கப்பட்ட ஒரு போர்ட்டலுக்கு தானே பேரு மை கவ் அப்படிங்கிற போர்ட்டல். 2014, வெரி சாரி,
2014 தொடங்கப்பட்டது. சரிங்களா? இங்க இந்த திட்டம் 2015 மறந்துடக்கூடாது. சரிங்களா? ஓகே, தொடர்ந்து பாருங்க, அப்பதான் உங்களுக்கு புரியும். இதோட முக்கியமான நோக்கம், சரி, அந்த பாஷா சங்கம் அதோடைய முக்கியமான நோக்கம் பாருங்க, குறிக்கோள்கள். இந்திய அரசியலமைப்பின் சரி 8வது அட்டவணையில் உள்ள 22 மொழிகளையும் பள்ளி மாணவர்களுக்கு அறிவுப்படுத்துதல். அடுத்து மொழியியல் சகிப்புத்தன்மை மற்றும் மரியாதையை மேம்படுத்துதல், தேசிய ஒருங்கிணைப்பை மேம்படுத்துதல். இது மாநில யூனியன் பிரதேச பள்ளி கல்வித்துறையால் நடத்தப்படும். இதுதான் இந்த திட்டத்தோட முக்கியமான நோக்கமா இருக்குது. மறந்துடாதீங்க, பாஷா சங்கம், அந்த ஏக் பாரத் சிரேஷ்ட பாரத், மைகோ, இந்த மூணையும் மறந்துடக்கூடாது, கவனமா இருக்கு. சரிங்களா? நெக்ஸ்ட் அடுத்து முக்கியமான ஒரு திட்டம் பாருங்கம்மா, சாகர் மாலா திட்டம். சரி, சாகர்னா கடற்பகுதி, இந்த கடலுக்கான மாலை அப்படிங்கிற மீனிங்ல வருது. பாருங்க, தொடங்கப்பட்ட நாள் ஜூலை 31, 2015 நிறைய மத்தியாவசிய திட்டங்கள் 2015 ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க, கவனமா இருங்க. சரிங்களா? தொடங்கியது இந்திய கப்பல் போக்குவரத்து அமைச்சகம். இதுக்கு என்ன பேர் சொல்றாங்க? கடல் மாலை திட்டம், அதாவது சாகர் மாலா ப்ராஜெக்ட். சரிங்களா? இந்திய துறைமுகங்களை சர்வதேச தரத்திற்கு உயர்த்தி அமைப்பதே இந்த கடல் மாலை திட்டத்தின் முக்கியமான நோக்கமாகும். சரிங்களா? இதனால் நாட்டின் கடற்கரை பகுதிகளில் தொழில் மற்றும் போக்குவரத்து வசதிகள் மேம்படுத்தப்படும். சரியா? அதாவது ஒரு இந்தியாவோட ஒரு பொருளாதாரம், நாட்டின் பொருளாதாரம் நல்லா இருக்கணும்னா துறைமுகம் சிறப்பாக செயல்பட வேண்டும். அந்த துறைமுகம் சிறப்பாக செயல்படுவதற்கு எல்லா விஷயங்களும் அந்த எல்லா அடிப்படை வசதிகளும் மேற்கொள்ளப்படும். அதற்கு தான் அந்த சாகர் மாலா திட்டம். முக்கியமான உள்கட்டமைப்புகளை மேம்படுத்தி அந்த தொழில் சரி என்னது துறைமுக அந்த வசதிகளை சூப்பரா கொண்டு வந்து இந்தியாவில தொழில்துறையை சூப்பரா கொண்டு வர வேண்டும். அதற்கு முக்கியமா இது நல்லா இருக்கணும், துறைமுகம் தொடர்புடைய போக்குவரத்து வசதிகள் நல்லா இருக்கணும். அதற்காக தான் சாகர் மாலா திட்டம் எப்ப தொடங்கினாங்க? 2015. ஓகேவா? பாருங்க, பழைய மீன்பிடி துறைமுகங்களையும் வணிக துறைமுகங்களையும் மேம்படுத்தும் திட்டத்திற்காக இந்திய அரசு 70,000 கோடி ரூபாயை முதலீடு செய்ய தீர்மானித்துள்ளது, மறந்துடக்கூடாது. சரிங்களா? நெக்ஸ்ட் அடுத்து, இந்திய அரசானது இந்த சாகர் மாலா வளர்ச்சி நிறுவனத்தை ஜூலை 20, 2016 1000 கோடி ரூபாய் மூலதனத்துடன் தொடங்கியுள்ளது. ஞாபகம், சாகர் மாலா வளர்ச்சி நிறுவனம் திட்டம் 15, அது தொடர்பான வளர்ச்சி நிறுவனம் டெவலப்மெண்ட் கம்பெனி எப்ப தொடங்கிறாங்க? 2016. சரியா? சாகர் மாலை திட்டத்தின் கீழ் 6 பெருந்துறைமுகங்கள் நிறுவ திட்டமிடப்பட்டுள்ளது. சரி, இந்த திட்டத்தின் கீழ் எத்தனை துறைமுகம்? 6 பெரிய துறைமுகங்கள் உருவாக்கப்படும் சொல்லிக்கிறாங்க. குட்டி குட்டியா இருக்கிற துறைமுகங்களை ஒரு 6 பெரிய துறைமுகங்களா மாத்த போறோம் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. அது எதெல்லாம் சொல்லி பாருங்க. 1, கேரள மாநிலத்தில் இருக்கிற விழிஞ்சம் துறைமுகம். சரி, கேரள மாநிலத்தில் இருக்கிற விழிஞ்சம் துறைமுகம் எக்ஸாம்பிளா கேட்கலாம். இந்த விழிஞ்சம் துறைமுகம் எந்த மாநிலத்தில் அமைந்துள்ளது சொல்லி கேட்கலாம், கவனமா இருங்க. அடுத்ததாக தமிழ்நாட்டுல என்னமா? குளச்சல் துறைமுகம். சரி, குளச்சல் துறைமுகம். அடுத்து மகாராஷ்டிராவில் இருக்கிற பத்வான் துறைமுகம். அடுத்து கர்நாடகா மாநிலத்தில் இருக்கிற தட்டி துறைமுகம் சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் ஆந்திராவில் இருக்கிற மஜ்லிப்பட்டினம் துறைமுகம். அடுத்து மேற்கு வங்க மாநிலத்தில் இருக்கிற சாகர் தீவு துறைமுகம். இந்த 6 துறைமுகங்களும் எந்த திட்டத்தின் கீழ் பெரும் துறைமுகங்களாக மாற்றப்பட உள்ளது? சாகர் மாலா திட்டத்தின் கீழ் மாற்றப்பட உள்ளது. சாகர் மாலா திட்டம் தொடங்கப்பட்ட வருஷம் 2015. அதற்கான அந்த நிறுவனம், வளர்ச்சி நிறுவனம் தொடங்கப்பட்ட வருஷம் 2016. மறந்துடக்கூடாது. தமிழ்நாட்டில் அந்த சாகர் மாலா திட்டத்தின் கீழ் எந்த துறைமுகம் பெரும் துறைமுகம் மாற்ற போறாங்க? குளச்சல் துறைமுகம். மறந்துடக்கூடாது. சரிங்களா? அடுத்து இறுதியாக இன்றைய தினத்திற்கான சூப்பர் 6 கேள்விகள். சரியா? முதல் சூப்பர் 6 கேள்வி, இந்த குளச்சல் துறைமுகம், சாகர் மாலா திட்டத்தின் கீழ் அறிவிக்கப்பட்ட அந்த குளச்சல் துறைமுகம் எந்த மாவட்டத்தில் அமைந்துள்ளது? அதான் இந்த தினத்திற்கான முதல் கேள்வி. அடுத்து இரண்டாவது சூப்பர் 6 கேள்வி, சாகர் மாலா திட்டம் எப்போது தொடங்கப்பட்டது? அது இரண்டாவது கேள்வி. சரிங்களா? அடுத்து மூன்றாவது கேள்வியாக, ஒரே பாரதம் உன்னத பாரதம் இந்த திட்டம் எப்போது மத்திய அரசினால் தொடங்கப்பட்டது? ஓகேவா? அடுத்த கேள்வி, மை கவ் அப்படிங்கிற அந்த போர்ட்டல் ஆனது மத்திய அரசினால் எப்போது தொடங்கப்பட்டது? ஓகேவா? நெக்ஸ்ட் அடுத்த கேள்வி, என்எல்சி, யுஜிசி, ஓகேவா, அப்புறம் ONGC, இந்த மாதிரி அப்புறம் இன்னொன்னு UGC, ஓகே, இந்த 4 நிறுவனங்களும் எந்த ஆண்டு உருவாக்கப்பட்டது? அடுத்த கடைசி கேள்வி, இந்தியாவில் ஓகேவா பழுப்பு நிலக்கரி அதிகம் உற்பத்தி செய்யப்படும் மாநிலம் எது? அதான் இந்த கடைசி சூப்பர் 6 கேள்வியில். அனைத்து கேள்விகளுக்கும் சிறப்பான முறையில் பதில் சொல்லுங்க, தேர்வில் வெற்றி பெறுங்க. மீண்டும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.